சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம மீனா வந்து பிரியாணிய வாங்கிக்கிட்டு வந்து விஜயாவுக்கும், பார்வதிக்கும் குடுக்குறாங்க. என்னால பூ டெலிவரி பண்ணதுனால வீட்ல சமைக்க முடியல. அதனால கடையில வாங்கிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு மீனாவும் பொய் சொல்லி தான் அத குடுக்குறாங்க. ஸோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் டைம் அப்படிங்கிறதுனால டான்ஸ் கிளாஸ்க்கு பிரேக் விட்டுருக்காங்க. அங்க ஒரு லவ் ஜோடி சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த லவ் ஜோடி என்னடான்னா வெளியில உட்காந்துக்கிட்டு நின்னுக்கிட்டும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இத நம்ம மீனா பாத்தர்றாங்க. இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்றத பார்த்த மீனா அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டே எதுவும் சொல்லாம பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இங்க டிராபிக் போலீஸ் வந்து காரு, பைக் இவங்கள எல்லாத்தையும் ப்ரூஃப் கேட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அட் எ டைம்ல நம்ம மீனாவோட தம்பி சத்யாவும், நம்ம முத்துவும் வந்து பார்த்தீங்கன்னா, லைசென்ஸ் இதெல்லாம் டாக்குமெண்ட்லாம் காமிக்கிறதுக்காக இறங்கி வராங்க. அப்ப நம்ம சத்யாவோட பேக்குல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பீர் பாட்டில்லாம் இருக்கு. அதாவது சரக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு போறாப்ல. அப்ப அங்க இருக்கிற டிராபிக் போலீஸ் பார்த்துட்டு, அதெல்லாம் பார்த்துட்டு, "என்னடா சரக்கு அடிச்சிருக்கியா?" அப்படி இப்படின்னு கேட்கறாங்க. "இல்ல, நான்லாம் சரக்கு அடிக்கல. சில பேரு சரக்கு அடிச்சுட்டே கார்லாம் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களலாம் விட்டுட்டு என்னைய செக் பண்றீங்களா?" அப்படி இப்படின்னு வேணும்னே முத்துவ குத்தி காமிக்க, நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா, சத்யாவ குத்தி காமிக்க, இப்படியே வாக்குவாதமா கொஞ்ச நேரம் போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ட காமிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இங்க நம்ம விஜயா வீட்டுக்கு வந்ததுலருந்து வயிறு சரியில்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டிவ் ஃபார்ம் ஆயி ரொம்பவுமே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப உள்ளார என்ட்ரி குடுக்குற அண்ணாமலையும், நம்ம முத்துவும், "எதுக்காக நீ இப்படி பிரியாணிய சாப்பிட்ட? அதுதான் மீனா வந்து கீரை, குழம்பு, சாம்பார்லாம் சூப்பரா மதியம் வச்சிருந்தால்ல. அத தானே எடுத்துக்கிட்டு வந்தா. அப்புறம் எதுக்கு நீ பிரியாணிய வாங்கி சாப்பிட்ட?" அப்படின்னு சொல்ல, "நான் எங்க பிரியாணிய வாங்கி சாப்பிட்டேன். மீனா தான் சமைக்க முடியல அப்படின்னு சொல்லி பிரியாணிய வாங்கிக்கிட்டு வந்து குடுத்தா" அப்படின்னு சொல்ற உடனே, இல்ல அப்படின்னு மீனா எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே விஜயாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. "ஏன்டி நீ இந்த வீட்ல இருக்கிற சாப்பாட்ட எடுத்துட்டு போய் உங்க அப்பா, அம்மா வீட்ல குடுத்துட்டியா?" அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ஒரு பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க நம்ம மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர வச்சு பயந்துகிட்டே இருக்கிறாப்ல. நைட் டைம்ல மொட்டை மாடிக்கு போயிட்டு தன்னோட அம்மாவ கூப்பிட்டு, தன்னோட அம்மாகிட்டயும் அந்த லெட்டர காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ விஜயாவும் இப்ப பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.